ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக் ஃபேமிலி. இது நம்ம பார்த்தீங்களா சண்டே காலையில் தாங்க. என்னான்னு பார்க்கலாம். நம்ம அம்மா வீட்டுக்கு தாங்க நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே இது ஷார்ட் வீடியோலாம் போட்டுருப்பேன் இல்லை, இதுவும் கிருத்திகா ஃபேமிலியில் கூட வந்திருக்கு வீடியோ. அங்கே போய் நாங்கள் என்னென்ன பண்ணோன்றது. காலையில் பார்த்தா கதாங்க சின்ன பேர் புளி சாமானெல்லாம் அவங்க மாமி கழுவி கொடுத்துட்டு தாங்க பொட்டு வச்சுன்னு இருந்தாங்க, மஞ்சள் குங்குமம்லாம். சரி, நான் இன்னும் வேலை அவ்வளோவா செய்யலை. நான் பார்த்தா அம்மா மீனெல்லாம் வறுத்துக்கிறதுக்கு மசாலா போட்டுக்க நாளும் சொல்லியிருந்தேன். அவங்க கலக்கி வச்சுன்னு இருந்தாங்க. ஏன்னா நீங்களாம் குளிச்சுட்டு இருக்கிறீங்க, நான் கலக்கி வச்சுட்டு போய் குளிச்சிடறோமா அப்படின்ட்டு அங்கேருந்து தான் சரின்ட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி, என்ன தான் இருந்தாலும் அம்மா வீட்டில் போனால் அம்மாங்க கொஞ்சம் வேலை பார்த்துக்கோங்க, பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அங்கேருந்து நான் என்ன பண்ணி இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜைக்கு கொடிக்கெல்லாம் ரெடி பண்ணிடணும் தான். அதுக்கு முன்னாடி நான் சாரீ வேறு சாரீ தான் கட்டலான்னு இருந்தேன். சரி, அது வரைக்கும் நான் அம்மா சாரீ எடுத்து கட்டினா என் பொண்ணு இதுமா நீ திரும்ப நீயா இது நல்லாவே இல்லை, உன் புடவை இது இல்லை அப்படின்னு இருந்தாங்க. பரவாயில்லம்மா அப்படின்ட்டு அங்கே கிளம்பி எங்கள் மாமியாரை பார்த்து, ஐயோ அந்த புடவை நல்லா இருக்குது ஐயா, எப்போ எடுத்து தானே நீ எடுத்துக்கோ தெப்பட்டு புடவை அது அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு அங்கேருந்து தாங்க சரி கோயிலுக்கு கிளம்புது, உங்கள் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி அம்மா கத்திகிட்டே இருந்தாங்க. சரி, அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு சரி நம்ம சாரீ மாற்றிக்கின்னு நான் ரெடி ஆகிட்டுங்க. எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு தாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு பொங்கல் கூட எடுத்துக்கணும் எல்லாருமே, அண்ணன் பசங்க நாங்கள் எல்லாருமே. போயிட்டு இருக்கும்போது தான் வீட்டு மருமகளை கூட தூக்கிட்டோன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் சரி அண்ணன் தானே கோழி கொடுத்தாங்க. அங்கேருந்து நான் தூக்கிட்டு எல்லாருமே போயிட்டோம். இன்னொரு பொங்கல் வைக்கலான்னு பிளான் பண்ணது, அது வைக்க முடியல. எங்கள் பப்பியும் கூடவே கூட்டின்னு போனோம். பயிரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கேருந்து போகும்போது தான் அங்கே போயிட்டு வாழைச்செடி, மாங்காய் தோப்பு, முருங்கை மரம் எல்லாம் நல்லா இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது பார்க்கறதுக்கு வில்லேஜுங்களெல்லாம். இது ரொம்ப வருஷமாக இருக்கும். நாங்கள் தெரியும், எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு குழந்தைலேருந்து இந்த இடத்துல தான் நாங்கள் முனேஸ்வரனுக்கு பொங்கல் வைக்குவோம். அந்த இடம் தான் இது ஆலமரத்தாண்டு தாங்க. நான் குழந்தை இருக்கும்போது ஆலங்கரைச்சி அந்த ஆலத்தில் பூவை தொட்டு தான் காது குத்து வைப்பாங்க. ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வச்சாங்க. சரி, பொங்கலுக்கு ஒரு கோயில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து வச்சுட்டு தாங்க பூஜை சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, நம்ம பூஜைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பொங்கல் கூட எல்லாம் ரெடி பண்ணோங்க அடுப்பு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பார்ப்பேன், நான் செய்கிறேன் நீ செய்கிற அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஆளுக்கு ஒன்று வைங்கமான்ட்டு அவங்க சோளங்கோல் தந்துமே நம்ம ஓலை கொஞ்சம் வச்சு அடுப்பை தேய்ச்சிட்டு நம்ம வருகெல்லாம் ரொம்ப தேடுற வேலை இல்லைங்க, பக்கத்துலேயே இருந்துச்சு. இந்த மாங்காய் மரம் வருகெல்லாம் அம்மாலாம் இப்போ ஒரு ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துன்னு வந்து போட்டோம். சரி வச்சு இதானுங்கம்மா அப்படின்ட்டு. மாமி இருந்தேன்னா இல்லை அவங்களே வைக்கட்டும் விடு அப்படின்ட்டாங்க. சரி, போய் பூச்சிக்கு தேவை இருந்தாலும் அங்கே மஞ்சள் குங்குமம் போட்டு அதெல்லாம் போய் வைங்கம்மா அப்படின்ட்டு சரி போய் இது மட்டும் பொங்கல் பண்ண தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டாங்க ஆளுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நீ போய் ரெடி பண்ணுமா அப்படின்ட்டு அந்த கல் சரியாக அமையல. சரி இப்படி நவுத்துன்ட்டு ஒரு கல் எடுத்து வச்சுட்டு சரின்ட்டு அவங்க போய் ரெடி பண்ணியிருந்தாங்க. அம்மா இருந்துன்னு யாருக்கு தான் பானை ரெடியாகுது முதல்ல பொங்கதை பார்க்கலாம் அப்படி கிண்டல் பண்ணின்னு இருந்தாங்க. அங்கேருந்து என்ன இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் தானே பசங்களுக்கும். இதெல்லாம் எப்போயோ ஒரு டைம் தான் இதெல்லாம் அமையுது. நம்மளுக்கு எங்கே நம்மலாம் கும்பிட்ற டைம் இருக்குது, நம்மளாம் எங்கே அவ்வளோ போகிறதும் இல்லை. சரின்ட்டு நானும் வைக்கிறேன் அப்படின்ட்டு என் மக கஞ்சிக்கினேன். பெரிய மகளும் சின்ன மகளும் அவங்க 2 பேர் ஒரே மாதிரி கலர் டிசைன் வேறு ட்ரெஸ்ஸு. இது அண்ணன் பசங்க, அவங்க 2 பேர் ஒரே மாதிரி. பக்கத்தில் கோழி சாவல் இருக்குது பொங்க வைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்குன்ட்டு. அங்கேருந்து தான் இப்படி திரும்பலாம் அப்படின்னு வந்தால் எங்கள் கூட ஒரு பாப்பா வந்துச்சு. அந்த பாப்பா பார்த்திங்களா அந்த நிலத்துக்கு சொந்தக்கார் தான், அவங்க மாமா வராங்க, அவங்களோட பேத்தி. அது யாருமா இதுனா நான் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சு. நீ இல்லைன்னா இல்லை நான் தான் அப்படின்னு. அழகாக இருக்குது அது பாப்பா. சரி, அது கூட பேசினேன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணன் மாமியார் எங்கள் அம்மாலாம் பப்பெல்லாம் கட்டி போட்டு சரி அங்கேருந்து இப்போ எல்லாம் பார்ப்பாங்க. பூஜை ரூம் தான். அம்மா நீ யார் தான் போங்க முதல்ல பார்க்கலாவா அப்படின்ட்டு போனாங்க. யார் ஃபஸ்ட்டு போங்குது அப்படின்ட்டு. எங்கள் சின்னவளுது அப்படி கொஞ்சம் எரி நல்லா இருந்துச்சு. பெரியவளுது கொஞ்சம் அந்த சைடு அந்த அடுப்பு கொஞ்சம் கல் அமுந்தின மாதிரி இருந்தால் சரி எரியலை. அவங்க பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணின்னு இருந்தாங்க அண்ணன் ஒய்ஃபு. சரின்ட்டு நான் மட்டும் சீக்கிரம் எரி விடுங்கம்மாண்ணா யார்து போங்குதோ பார்க்கலான்னா இவளது கொஞ்சம் கல் ஆகிட்டா இருக்கிறதுனால அவளது அடுப்பு சீக்கிரமாக போங்கிடுச்சு. பாப்பா அது மட்டும் கிழக்கு ஒத்துறது வடக்க. சரின்ட்டு போய் ஆச்சு மொல்லமாக பொறுமையாக தான் இணைஞ்சி புகை ஒரு பக்கம் காற்று அடிக்கிறதுனால புகைல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பிள்ளைங்களுக்கு அழுகுறா பாப்பா. சரி வாமானா கூட இல்லைன்னா பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் அவங்களே போய் நின்றுட்டு நான் நின்றுட்டேன். நான் அவ்வளோ எந்த வேலையும் செய்யலைங்க எனக்கையா. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம செய்கிறோமாங்க, போனால் அம்மா வீட்டில் அம்மாங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாப்பா அது பொங்கிச்சு, இன்னொரு பெரியவள் பொங்க மேய்ச்சி
எப்போ தான் பொங்கும், எவ்வளோ நேரம் ஆகுது உந்து அப்படின்னு. அது அடுப்பு கொஞ்சம் கீழே ரொம்ப அம்மிங்கின்னு மாதிரி உக்காந்துச்சு, அதனால குண்டா. அப்புறமா அவளது வந்து வடக்கு பக்கமாக பொங்கிச்சு. ஒருத்தறது மட்டும் கிழக்க ஒருத்தறது வடக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் பசங்க யார் நான் இங்கே தான் உட்காருவோம் பார்க்கலாம், சீக்கிரம் நீ கிண்டல் பண்ணி சிரிச்சுன்னு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஜாலி தாங்க, குழந்தைங்களோடு நம்மளும் குழந்த மாதிரி இருக்கிறது, எல்லாம் பேசுறது. ஏன்னா எல்லாம் ஒன்றா எப்போ ஒரு டைம் தான் எல்லாம் ஒன்றா அமையிறோம் இந்த மாதிரி குடும்பத்தோடு. அது சின்ன சந்தோஷம் சொல்ல முடியாது. அவங்களோட குழந்தைங்கள நம்மளும் இருக்கும்போது அது ஒரு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் வரவே இல்லைங்க, கூப்பிட்டா கூட நான் வரேன்ட்டு அவர் லேட்டாக கிளம்பி வந்துட்டார். சரி நான் அதுக்குள்ளே சீக்கிரமாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு போது தான், இல்லை இன்னொரு வாரம் வச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரிட்டு விட்டுட்டோங்க. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் எங்கள் குலசாமிக்கு தாங்க வந்து படிப்பாங்க. அது கேமரா கை மறைச்சிட்டுக்குது, நான் தான் எடுத்து காமிக்கும் போது. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா, அப்படி இத்தே கூட எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கட்டிட்டு இருந்தார். பாப்பாவே எல்லாம் வீடியோ எடுப்பாங்க இவங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அம்மாங்கெல்லாம் படையல் போட்டுருந்தாங்க. இன்னும் ஒன்று சூளை ஏற்றும் போதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க நேரத்துக்கு. அதுக்கப்புறம் கோழி ஒன்று காலோடு உருவின்னு போயிடுச்சு, அது வேறு. அது கருப்பூரை ஏற்றும் போது அப்புறம் பிடிச்சிட்டாங்க, கோழி அறுத்து போட்டாங்க. அப்புறம் தாங்க வீட்டுக்கு வந்த பொங்க வச்சு எடுத்துருக்கேன்னு வந்ததும் சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது கொய்யாக்காய் இருக்குதுன்னு சொன்னாங்க. பின்னாடி வீட்டுக்கு போனோம் கொய்யாக்காய் இருக்குதுன்னுட்டு. எங்கள் அம்மா அந்த நீர் நான் போய் கேட்டு வாங்கினு வரேன்னு வேறு ஒரு வீட்டான்னு போனாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் திருடி சாப்பிட்டா அது ஒரு திருடு இல்லைங்க. நம்மள அறுத்து சாப்பிட்டா எடுத்துன்னு வந்து கொடுத்தா உனக்கு எல்லாரும் ஒன்று எடுத்துக்கினேன், கீழே வேறு வந்துச்சு, எல்லாம் எடுத்துக்கினேன். நாங்கள் கொஞ்சம் எடுத்துன்னு போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் அம்மா இருந்துன்னு மீன் வரமானாங்க. சார் நான் வெளியே வரகு அடுப்புலேயே வச்சுக்கிறேன் வெகுலு அந்நாத்துக்கு. சரி பரவாயில்ல, நான் வரகு அடுப்பில் வச்சுக்கிறேம்மான்ட்டு நான் மீன் வறுத்துட்டேங்க. பாப்பா வந்து இதை காமிமா அப்படின்னா மசாலா போட்டு வச்சுது. சரின்ட்டு அண்ணன் ஒய்ஃபு அம்மாலாம் வந்து உள்ளே சமைச்சாங்க. அம்மா வந்து இங்கே விறகு அடுப்புலேயே சாப்பாடு வச்சுட்டாங்க. அண்ணன் ஒய்ஃப் வந்து உள்ள சமையல் ரூம்லேயே வந்து சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி அர்த்தம் இல்லைங்களா, சிக்கன் குழம்பு கடையில் வாங்கினது கொஞ்சம் சிக்கன். அண்ணன் நாட்டுக்கோழி வேணான்ட்டு அப்படி நானே வளர்த்துதுன்றதுனால கடையில் வாங்கினது செஞ்சாங்க. அம்மா உட்கார வச்சு பரிமாட்டாங்க மீன் எல்லாம் பாட்டு. எல்லோரும் உட்கார வச்சு இது சைடு வீடியோ எடுக்கும்போது தான் அண்ணன் முறைச்சிது. இந்த சைடு எங்கள் வீட்டுக்கார் ஒரு மாதிரி பார்த்தாருனால விட்டுட்டேன். பாப்பாங்க கிட்ட கொடுத்தேன், அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடும்போது பார்க்கும்போது யாருன்னா பார்த்து எதனா சொல்லுவாங்கன்ட்டு அப்புறம் வீடியோ யோசனை பண்ணி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் அம்மாங்கெல்லாம் வீட்டில் சமையல் கூட செஞ்சு கொடுத்து நல்லா தான் இருக்குது. அது இந்த மாதிரி ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. தூங்கிட்டு எல்லோரும் வெயில் வேறு செம்ம வெயில் தூங்கி ஏஞ்சும் போது தான் பாப்பா எழுந்து உட்காந்து வீடியோ எடுத்திருந்தான். அப்போ தான் ஏஞ்சிச்சோம். அம்மா டீ வச்சுருந்தாங்க. மணி 4:30 ஆயிடுச்சு, ரெடியாகவும் வந்தாங்க. அங்கேருந்து கிளம்போது வீடியோ எடுக்கலைங்க. அங்கேருந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு 1/2 மணி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. அம்மா வீட்டில் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோமா, திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பசங்களுக்கு. சரின்ட்டு அங்கேருந்து வந்து வீடு திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போனால் லைட் போட்டு உள்ளே போய் லைட் போட்டோங்க. எங்கள் பப்பிக்கு அங்கே இருக்கும்போது எப்படி ஆயிடுச்சுங்க இந்த வெயிலுக்கு. அங்கேருந்து வந்து சோபாங்கள் வந்து படுத்துச்சிங்க. வெளியவே வரல, எவ்வளோ நேரம் ஆகியும் நைட்டெல்லாம் வெளியவே வரல. சரி அம்மா வேணாம்மா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சிக்கன் குழம்பு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் போய் சாப்பிட்டுக்கோங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்குது சமைக்காத அப்படின்ட்டு. அதுதான் அது சிக்கன் குழம்பு சாப்பாடுங்க. அப்போவும் நைட்டு யாரும் உனக்கு வேணாம் எனக்கு வேணான்ட்டாங்க. சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோமா அதனால். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுதாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் டின்னர். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.